ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தினை அரிசி பொடி குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, நான் 1 டம்ளர் தினை அரிசியும் 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பும் அளந்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தினை பிடி குழக்கட்டை ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ கடுகு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் தேங்காய் எண்ணெயே விடுங்க. கடுகு போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ கடுகு பொரிஞ்சிருக்கு. நாம் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த பாருங்க, போட்டிருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவஞ்சிடுத்து. பச்சை மிளகாய் சேர்க்கலாம். ஒரு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். கருவேப்பிலை, அவ்வளோதான். கொஞ்சமாக சீரகம் நம்ம முதல்ல போட்டோம்னா தீஞ்சி போயிடும், அதனால கடைசியாக சீரகம் போடலாம். இப்போ 1 டம்ளர் தெனை அரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு. எந்த டம்ளரால் தெனை அரிசி எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே டம்ளரால் அளந்து 3 டம்ளர் ஜலம் விடுறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். தேங்காய் பல்லாக திருகி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற தெனை அரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டு ஒரு 3 விசில் விட்டுற வேண்டியதான். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து நான் தெனை அரிசி பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை தண்ணி எடுத்துட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த தினையும் பைத்தம்பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ கொதி வந்துடுத்து, மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்க, 3 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், 3 விசில் விட்டு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகிடுத்து, ஸ்டீமும் அடங்கிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். இதை பாருங்க, எவ்வளோ பொலப்பொலான்னு வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை, நல்லா பொலப்பொலான்னு வந்திருக்கு. இப்போ கேள்வி வரும், ஏன் இதை இப்படியே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. இப்படியும் சாப்பிட்லாம், உப்புமாவாகவும் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நாள் ஆக ஆக இது கொஞ்சம் விரப்புத்தன்மை வந்துடும். சாப்பிடும்போது மென்னையை பிடிக்கும், கஷ்டமாக இருக்கும் சிறுதானியங்கிறதுனால. அதனால இதை நம்ம பிடிச்சி இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா ஆறினா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு இதை நம்ம பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 7-8 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இந்த பாருங்க, பொடி குழக்கட்டையெல்லாம் நம்ம உருட்டி இட்லி தட்டில் எண்ணெயை தடவிண்டு உருட்டி வச்சாச்சு. நீல வாக்குலேயும் உருட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரவுண்டாகவும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். நான் நீல வாக்கில் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 7லேருந்து 8 நிமிஷத்தில் ஸ்டீமில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்க, 8 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, சுட சுட ஆவி பறக்க நம்மளுடைய டேஸ்டியான தெனை குழக்கட்டை ரெடியாக எடுத்து. இந்த பாருங்க,
எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இதே நம்ம உப்புமாவாக கிளறி சாப்பிட்டோம்னா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆறினதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும், மென்னையை பிடிக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இன்னொரு ஒரு 7-8 நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா இது நம்மகிட்ட சாஃப்டாகவும் இருக்கும். அதை நம்ம மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம கட்டி கொடுக்க முடியும். ஆறினதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.